அன்வார் என அன்வார் பதவி விலக வேண்டும் என்ற கோஷங்களுடன் இங்கு கோலாலம்பூர் டத்தரான் மர்டிகாவில் அன்வார் எதிர்ப்பு பேரணியில் மக்கள் ஒன்று திரண்டனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிரான அப்பேரணி இன்று காலை தொடங்கி 3 மணியளவில் மக்கள் அலையென திரள மாலை 6 மணியளவில் நிறைவடைந்தது. இப்பேரணி முழுவதும் மக்கள் தங்கள் எதிர்ப்பை தூரோன் அன்வார் என கோஷமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சோகோ, தேசிய பள்ளிவாசல், மஸ்ஜித் ஜாமி உட்பட பல இடங்களிலிருந்து மக்கள் ஒரு சேர நடந்து சென்று டத்தரான் மர்டிகாவில் சங்கமமாகினர். இந்த கூட்டம் பேரணியாக மாலை 3 மணியளவில் தொடங்க முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர், முன்னாள் பிரதமரும் இக்கத்தான் தலைவருமான தான் ஸ்ரீ முகிதீன் யாசின், பாஸ் தலைவர் ஹடி அவாங், டத்தோஸ்ரீ முக்ரிஸ் மகாதீர், டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி உட்பட அரசு சாரா அமைப்புகளின் தலைவர்கள் இப்பேரணியில் உரையாற்றினார்கள். இப்பேரணியில் இந்தியர்களும் கலந்து கொண்டு தங்கள் அன்வாருக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை உணர்ச்சி பொங்க வெளிப்படுத்தினர். அவர்களின் நெகிரி செம்பிலான் மாநில பரீக்காத்தான் சாயா பிரிவின் பிரதிநிதி டத்தோ சரவணகுமார் பேசுகையில், அன்வார் இப்ராஹிம் பிரதமர் ஆவதற்கு முன்னதாக இந்தியர்களுக்கு பல வாக்குறுதிகளை அளித்திருந்தார். ஆனால் அது எதுவுமே பிரதமர் ஆன பிறகு அன்வார் நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, மஸ்ஜித் இந்திய பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்திலும் சரி, ஜம்ரி வினோத் இந்து சமயத்தை இழிவுபடுத்தும் விவகாரங்களிலும் அன்வார் எதுவுமே செய்யவில்லை. பிரதமர் அன்வார் மீது நம்பிக்கை இழந்துவிட்ட காரணத்தினால் தூரோன் அன்வார் பேரணியில் கலந்து கொண்டு அவரின் தலைமைத்துவத்திற்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக சரவணன்குமார் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு தனது ஆதங்கத்தை அவ்வாறு கூறினார். அவரை தொடர்ந்து முன்னாள் பினாங்கு மாநில சட்டமன்ற உறுப்பினரும் உரிமை அமைப்பின் பொறுப்பாளருமான சதீஷ் முனியாண்டி கூறுகையில், அன்வார் இந்திய சமுதாயத்திற்கு தொடர்ந்து ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு பிரதமர் என சாடினார். இந்தியருக்கான அமைச்சர் பதவியை பறித்தவர், நமது இந்திய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மெட்ரிகுலேஷன் கல்வியை அபகரித்தவர் என்ற பல ஏமாற்றங்களை இந்த இந்திய சமுதாயத்திற்கு தொடர்ச்சியாக கொடுத்து வரும் அன்வாரின் தலைமைத்துவத்தை எதிர்க்கவே இந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்தோம் என்றார். அவர்களை தொடர்ந்து மேலும் பலர் தங்கள் ஆதங்கத்தை அன்வார் தலைமைத்துவத்தின் நம்பிக்கை இழந்த சாதாரண மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். அன்வார் இறங்கிடுவானா? சத்தியமா இறங்க மாட்டான். முட்டாளா? இது டெமோக்ராட்டிக் சிஸ்டம். அடுத்து தேர்தல் வந்தாதான் இறங்க முடியும். நீ 1 லட்சம் பேர் போய் நின்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல மக்கள் கேட்கறவங்க இறங்கி போறாங்க, கிடையவே கிடையாது. ஆனா இப்போ வரைக்கும் மித்ரா காசி யாரு வாய் திறக்கல. மெட்ரிகுலேஷன் என்ன ஆச்சு நமக்கு தெரியல. சோ தொடர்ச்சியாக இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே பொய்யா போயிட்டு இருக்கு. நேத்து பாக்குற உன்னை கேட்டுருவாங்க, இவனை பத்தி என்ன செஞ்சீங்க, ஜம்ரி நோட்டு, ஃபீடா ஹவுஸ் வாங்கினேன். சிம்பிள். நாடே அவங்க கடை தான் இருக்கு, ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்புற மாதிரி இருக்கா? சோ அன்வார் என்பது நம்மளுக்காக லோடாக, வண்டியாக, லோரியாக கொடுக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாடு ஃபுல்லா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டினியூஸா நம்ம அவருக்கு எதிராக நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா சிம்பிள், நீ எங்களுக்கு செஞ்சது துரோகம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.